ஃபாதர், நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. எனக்கு உதவி பண்ணிருக்கேன். உன் பேர் என்ன சொல்லு? பல்ராம. நான் இந்த காக்கி ட்ரெஸ் போட்டு ஸ்டாண்டர்ட்ல நிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீ இன்ஸ்பெக்டர் பல்ராமன்னு. கரெக்ட். பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப ஓகே. ஃபாதர், உங்க பேர் என்ன ஃபாதர்? ஃபாதர் எலியாஸ் ஜாக்கி. மழை, கொடை, ஸ்லோ மோஷன், கண்டிப்பா ஒரு ஃபாதரா தான் இருப்பாரு. இத ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இங்கிருந்து ஒருத்தங்க கூட தப்பிச்சு போனது கிடையாது. எதையோ முழுங்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான் பாரு. ஏடா அந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தாண்டா பதில் சொல்லி ஆகணும். ஃபாதர், அவன் கூட்டாளிங்களா வராங்க பாருங்க. அவன் வாழை வச்சு நம்மள கொல்ல போறான். வாய் முடிட்டு பேசாம எதுவும் இருந்தாலும் சாகிறது உறுதி ஆயிடுச்சுல. உண்மைய சொல்லிடுங்க. அவன் எங்க போயிருக்கான் சொல்லலன்னு வச்சுக்கங்க, என் உண்மையான முகம் தெரியும். அதத்தான் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நேத்து நைட்டு என் பக்கத்துல படுத்திருந்த என் நண்பன் தேவ இப்ப ஆளை காணு. எங்க போனா? இல்ல ஒருவேளை அவனை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? அப்புறம் கர்த்தாவே, அவங்க அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவன் அம்மாவுக்கு அவன் ஒரே பையன். பாருங்க, இங்க தேவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டிய பெரிய விளைவுகளை. என்னடா என்ன பெரிய விளைவுகள்? எதுவா இருந்தாலும் நான் சந்திக்க தயாரா. மிஸ்ஸிங் கேஸ் பிரச்சனை பெருசாயிடும் நினைக்கிறேன். மனுஷனை பயமுறுத்தாதடா. கர்த்தாவே, இந்த தோவனை நான் எங்கன்னு போய் தேடுவேன். தேவன் அது எதுவா இருந்தா எனக்கு என்னடா? ஒரு 5 நிமிஷம் இருக்கியா? இங்க இருந்து கொஞ்சம் சரக்கு ஏத்திட்டு போயிடலாம். சரியா? கொஞ்சம் வழி விடுங்க. நவருங்க. வழி விடுங்க. நான் அங்க கொஞ்சம் போய்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். இதுல லாசர் மாஸ்டர் யாரு? அதோ புடிச்சிட்டு நிக்கிற ஆள் தான். ஏயா புடிச்சிட்டு இருக்கிற ஆள்னு மொட்டையா சொன்னா, தூக்கி புடிச்சிட்டு இருக்கிறாரே அவரை சொல்றியா இல்ல அவரை புடிச்சிட்டு இருக்கிறாரே அவங்கள சொல்றியா? எல்லாரும் புடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவர்தான். வீட்டுல இருக்கும்போது மாஸ்டர் தான். கோட்டர் அடிச்சானா குரங்காயிடுவான். சார், இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்க. இங்க பாருங்க, நான் இப்ப அவனை புடிச்சு உள்ள போட்டாலும் வெளியில வந்துருவான். அவன் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிற பைத்தியம். தேவையில்லாம என் குடும்பத்துக்கு ஏன் பிரச்சனை? நான் வேணா ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க. அப்படியா? ஃபாதர் எந்த ஊரு? வாலாஜா போயிட்டுங்க. தேவையில்லாம ஆட்டுக்குட்டி மாதிரி நீங்களும் போய் மாட்டிக்காதீங்க. வழி தவறி போன ஆட்டுக்கு நல்ல வழியை காட்டுறவன் தான் உண்மையான. அப்ப நீங்களே போய் பாருங்க. போய் பாரு. பெரியவரே, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அமைதியா இருக்கு பாருங்க. ஒரு பாதிரியார் நான் சொல்ற அமைதியா இருக்க மாட்டீங்களா? லோக் 1946
கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என் ஆலயத்தை பிரார்த்தனை ஆலயமா ஆக்குறேன்னு. அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாகும். அதே மாதிரிதான் உங்க Father. இதயமும். என்னது இது ஃபாதர்? கர்த்தாவே, இவன் ஃபாதர் ஆயிட்டானா? அப்பா அப்பா வாங்க. செல்லம், அப்பா ஏடா, நீ என்ன காரியம்டா பண்ணிருக்க? அதுவும் இந்த உடைய போட்டுக்கிட்டு. ஃபாதர், நான் எங்கேயும் ஓடியும் போல ஒளிஞ்சும் போல. இங்க இருக்காரு, அவரை கூட்டிட்டு வரதுக்கு தான் போனேன். சரி, யார் இவரு? இந்த குழந்தையோட அப்பா இவர்தான். மொடா குடிகாரன். இவ தான் கேட்டுக்கிட்டா இவங்க அப்பாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்து முழுசா சரியாக்கணும்னு. ஒரு நம்பிக்கை தான். என்ன திருத்தலனாலும் பரவாயில்ல ஃபாதர், எப்படியாவது இவரை திருத்திருங்க. ஏன்னா எனக்கு எந்த குழந்தையோ குட்டியோ குடும்பமோ எதுவுமே கிடையாது. இந்த குழந்தைக்காகவும் இவங்க அம்மா கஷ்டப்படுறாங்களேன்ற காரணத்துக்காகவும் தான் நான் போய் கூட்டிட்டு வந்தேன். இவங்களை கொஞ்சம் ஏத்துக்கங்க ஃபாதர். இவர் சொல்றது உண்மைதான் ஃபாதர். எனக்காக தான் அங்கிள் போனாரு. இதுக்கப்புறமும் இந்த தேவன் செஞ்சது தப்புன்னு நினைச்சீங்கன்னா எங்களை வெளியே அனுப்பிடுங்க ஃபாதர். முதல்ல போய் துணியை மாத்திட்டு வாடா. தோவா. ஐயா, ஜாலி 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 ஜாலி. ஆண்டி, என் கூட வாங்க. எங்க? அங்க. டாடா. என்ன ஞாபகம் இருக்கா? காத்திருன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இப்பதானே நீங்க வரீங்க. நான் வர்றதுக்குள்ள மனசை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டல்ல. உனக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு தான் நான் மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருந்தேன். உனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆகிறத பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. அதனால தான் போயிட்டேன். அம்மாவும் மத்தவங்களும் என்ன கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினப்போ வேற வழியே இல்லாம நிச்சயத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். ஆனா நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என் மனசுல இருந்த தேவனை என்னால மறக்க முடியல. அப்புறம் மாப்பிள்ளைய சந்திச்சு நடந்ததெல்லாம் சொன்னேன். அப்புறம் என் கல்யாணம் நின்றுடுச்சு. சொந்த பந்தம்லாம் சேர்ந்து பார்த்த கல்யாணத்தை வேணான்னு சொன்ன என்ன மரணத்தால அம்மா தோக்கடிச்சாங்க. நான் ஏன் என் தம்பி வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவனுக்காக வாழ ஆரம்பிச்சேன். இப்போ நான் ஹோம் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? என்ன ஒரு அதிசயம் பாத்தீங்களா? கடவுள் எப்பவுமே நம்மளுக்கு நல்லதுதான் செய்வார் போல இருக்கு. அச்சோ, எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா இப்போ நான் இங்க வந்தது கல்யாணம் பண்ணிக்கதான். கல்யாணமா? ஆனி, வரட்டுமா? இத்தனை வருஷமா உனக்காக காத்துட்டு இருந்துட்டு இப்ப இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன காரணம்? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. தேவா, அவ சொன்னது உண்மைதான். கல்யாணம் பண்ணிக்க தான் இங்க வந்திருக்கா. அது எப்படி சொல்றது? அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்களே, அதுக்கு தான் வந்திருக்கா. திரும்பவும் அவளை இங்க பார்த்ததும் அவளை எனக்கு தரத்துக்காக தான் கர்த்தர் என்னை இங்க வர வச்சாருன்னு நினைச்சேன். திரும்பவும் ஏமாந்துட்டேன்.